தமிழ்நாட்டு மக்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையும் வரை சொத்து வரி உயர்த்தப்பட மாட்டாது என திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்காக ஒரு பொய்யான வாக்குறுதியாக வாக்குறுதி நம்பர் 487 சொத்து வரி உயர்த்தப்பட மாட்டாது என்று அறிவிப்பு செய்தார்கள். வாக்குறுதி நம்பர் 487 மக்கள் பொருளாதார வளர்ச்சி அடையும் வரை சொத்து வரி உயர்த்தப்பட மாட்டாது என்று சொல்லிவிட்டு கடந்த ஆண்டு 50% முதல் 150% வரை சொத்து வரியை, கட்டிட வரியை, வீட்டு வரியை, கடை வரியை, கட்டிடங்கள் வரி அனைத்தையும் உயர்த்தினார்கள். எழுச்சி தமிழர் அண்ணன் புரட்சி தமிழன் எடப்பாடியார் அவர்கள், கழகத்துடைய பொதுச்செயலாளர் அவர்கள் கடந்த ஆண்டு கடுமையான ஆர்ப்பாட்டம் நடத்தி கண்டன குரல் எழுப்பி இந்த ஆட்சியாளர்களை விழிப்பார்களா என்று சொல்லி பார்த்தார்கள், கேட்டு பார்த்தார்கள், சட்டமன்றத்திலேயும் பேசி பார்த்தார்கள். எதுவும் பயனளிக்கவில்லை. மாறாக இந்த ஆண்டும் 6% சொத்து வரியை உயர்த்தி ஸ்டாலின் அரசு ஆணையிட்டிருக்கிறது. அதை கண்டித்து தமிழ்நாடெங்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மக்கள் தலையில் மிகப்பெரிய பாறாங்கல்லை தூக்கி வைத்திருக்கிறார். ஸ்டாலின் தாங்க முடியாத வரிச்சுமையை சுமத்தி இருக்கிறார் என்று எச்சரித்து அதை வாபஸ் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த மனித சங்கிலி போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடெங்கும் மாநகராட்சி தோறும், நகராட்சிகள் தோறும், பேரூராட்சிகள் தோறும் அனைத்து மக்களும் ஒன்று கூடி கரம் கோர்த்து இன்றைக்கு இந்த அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வரி உயர்வை ரத்து செய்யுங்கள் என